ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போது சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 18. டைம் போக போக எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்னு நான் நினச்சேன். ஆனால் என் சிஸ்டருக்கு அப்படி இல்லை போல நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் உனக்காக வாசலில் காத்துட்டு இருந்தப்போ என்ன யோசிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம சிஸ்டர் கேட்கும்போது தெரில நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் சங்க நெரிச்சுக்கிட்டு உன்னை ரத்த வர அளவுக்கு அடி அடின்னு அடிக்கிற மாதிரி தான் என் மைண்ட்ல இமேஜின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவன் பிரீதிங் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கழுத்தை நரிக்கும் போது குறவலை உடஞ்சுதான் ஒருத்தன் இறந்து போவான். பிரீதிங்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும் சம்மர்ல வீட்டுக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தல, வராம எங்க போன அப்படின்னு கேட்குறா. ஓ நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக போஷன் ஃபெஸ்டிவலில் என்னோட மேட்சை வந்து பார்க்குற, இது ரிசர்வேஷன் பண்ண ஒரு டிக்கெட், இதுக்கு மட்டும் வந்து நீ என் மேட்சை பார்க்கலன்னு வச்சுக்கோயேன், என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு மறட்டுறா. சரி ஓகே கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மிஸ் நாட்ஸுமே நேற்றே காலி பண்ணி எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற மெய்டு வந்து காமிச்சிட்டு போறா. அலெக்சியாக்கு நாட்ஸுமே எங்கே போனான்னு தெரியாது, ஆனால் அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் அவள் விட்டுட்டு போயிருக்கா. கல்ட் ஆஃப் டியாப்லோஸை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. இறக்கப்பட்டு எனக்கு இதை விட்டுட்டு போயிருக்கியா, எனக்கு ஒன்றும் இது தேவையில்லை அப்படின்னு அலெக்சியா நினைக்கிறா. இப்போ அடுத்த நாள் போஷன் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு போகிறான். இதை பார்த்தா ரிசர்வேஷன் டிக்கெட் மாதிரி தெரியல, ஏஐபி சீட்டுக்கான டிக்கெட் மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு கிளார் கொடுத்து அந்த சீட்டோட நம்பரை தேடி போனா பிரின்சஸ் ஐரிஸ் அங்கே இருக்கா. தப்பான சீட்டுன்னு நினைக்கிற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பவும் நீ கிளாரோட பிரதர் செட் ஆகணும் தானு கேட்கவும் உங்களுக்கு என்ன தெரியுமா நம்ம ஹீரோ கேட்குறான். என் சிஸ்டரோட இன்சிடென்ட் அப்போ உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என் சிஸ்டர் இன்சிடென்ட்ல உன்னை அந்த மாதிரி விசாரணை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கவும் பிரின்சஸே இவங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. பேக்ரவுண்ட் கேரக்டராக இருக்கணும்னு பார்த்தா விட மாட்டாங்க போலியே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அலெக்சியாவும் இங்கே வரதா தான் இருந்துச்சு, ஆனால் திடீர்னு அவள் கடைசி நிமிஷத்தில் வரலன்னு சொல்லிட்டா. சிஸ்டரும் நீயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க கேட்கவும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட முடியாது, அவள் காசை தூக்கி போடுவா, நான் அதை கவுவேன்னு சொல்லவும் ஓ டாக்ஸ் கூட விளையாடுவீங்களான்னு ஐரிஸ் கேட்கவும் இல்லை டாகாவே நான் தான் இருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான்னு புரியல. சரி நீ அலெக்சியாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தா சரிதான் அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. இந்த கம்பேட்டிட்டர்ஸ் மேலே உங்களுக்கு கண்ணு இருக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கவும் எல்லார் மேலேயும் தான், பட் குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஆண்ட்ரோஸ் மொகோட்டோஸோட 7 பிளேட்ஸ்ல ஒருத்தியா அவள் இருந்திருக்கா அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும் ஆனால் அவளை உங்களுக்கு தோக்கடிக்கிறதுலாம் அசால்ட்டான விஷயம்ல நம்ம சொல்றான். நான் யாரையும் குறைச்ச இட போட மாட்டேன், ஆனா எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும் வேற யார் மேலேயாச்சும் உங்களுக்கு கண்ணு இருக்கா, இந்த மண்டைன் மேன் ஏதோ சொல்றாங்களே நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா இந்த பையன் தானே அலெக்சியா கூட பாய் ஃப்ரெண்டா இருந்தவன் பார்க்கவும் இது செட் ஆகணும் கிளார்க் ஆகனோட பிரதர்னு சொல்லவும் ஓ அந்த கிளார்க் ஆகணும் அவளோட பிரதரா நீ அப்படின்னு அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. அந்த மண்டைன் மேனை பத்தி எல்லாரும் ஏதோ பெருசா பேசிக்கிட்டாங்களே நம்ம ஹீரோ கேட்கவும் அவனோட எந்த மேட்சையும் பார்க்கலன்னு ஐரிஸ் சொல்றா. எனக்கு தெரிஞ்சவன்லாம் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டான், அவன் ஒரு சரியான சொங்கின்னு சொல்லவும் எஸ் நான் நினைச்ச மாதிரியே எல்லாரும் என்ன குறைச்சி இட போடுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி போஷன் ஃபெஸ்டிவல்ல வின் பண்ண காடஸ் ஆஃப் வார் பியட்ரிக்ஸ் அவ கூட ஃபைட் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை, ஆனால் பல வருஷமாவே அவள் வெளியே தலையை காட்டலான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும் பியட்ரிக்ஸா அப்படின்னா அவள் நான் மீட் பண்ண பொண்ணு தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடிடுதான். பக்கத்தில் யாரோ ஸ்ட்ராங்கான ஒருத்தங்க வராங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணுறான். நீ ஏன் என்ன கண்டுக்கிடாம போற அப்படின்னு பியட்ரிக்ஸ் பின்னாடி நின்று கேட்கவும் அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டே திரும்புறான். நான் வந்தது நீ சென்ஸ் பண்ணலன்னு கேட்கவும் இல்லை நான் கவனிக்கல நம்ம ஹீரோ சொல்றான். சரி நம்ம மீட் பண்ண அப்புறம் என்ன மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் பார்த்தியான்னு கேட்கவோ இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே நிறைய பீப்புள் இந்த ஈவெண்ட்டுக்கு வராங்க, இங்க நான் அவளை மீட் பண்ணுவேன்னு நினைச்சுதான் வந்திருக்கேன் அப்படின்னு பியட்ரிக்ஸ் சொல்லவும் நிறைய வாங்கியிருக்கீங்க போல நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நிறைய வாங்கிட்டேன், இந்த ஃபிளேவர் நல்லா இருக்கு, இதை வேணா நீ எடுத்துக்கொண்டு வா கொடுக்கவும் நம்ம ஹீரோவும் பதிலுக்கு ஒன்று கொடுக்குறான். சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆஷ்பர் நம்ம ஹீரோ சீட்ல போய் உட்காரவும் இது வேற ஒரு ஸ்டூடெண்டோட சீட் அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும், என்ன உங்க அப்பா ஐ மீன் உங்க கிங் வரலையான்னு கேட்கவும் அவர் நாளைக்கு மேட்ச்க்கு தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி உங்க கிங் எங்க அப்படின்னு அவ கேட்கவும் அவரு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் பண்றாரு, அதனாலதான் இங்க வரல, நாளைக்கு ஃபைனல் மேட்ச்க்கு கண்டிப்பா வருவேன்னு அவரு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு கோஇன்சிடென்ட், 2 கிங்கும் நாளைக்கு தான் வரப்போறாங்க. என்ன நீங்க மணிக்கிட்டு செக்யூரிட்டி ரெடி பண்ணதுதான் வேஸ்ட் பிரின்சஸ் ஐரிஸ், அது ஆண்ட்ரோஸ் தானே அப்படின்னு நம்ம பார்க்கவும் ஆமா ஐரிஸ் சொல்றா. அவளோட திறமைகள் ரொம்பவே அதிகம், இந்த மாதிரி திறமையான நைட்ஸ் தான் நான் ஓரியானா கிங்டம்ல போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆஷ்பர் சொல்லவும் நைட்ஸ் எல்லாம் ஓரியானா கிங்டம்ல இப்படியா செலக்ட் பண்ணுவீங்கன்னு ஐரிஸ் கேட்கிறா. சரி இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த மண்டைன் மேனை பார்க்கும்போது அவன் ரொம்ப வீக்கா தெரியுறான், ஆண்ட்ரோஸ் ஜெயிக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆஷ்பர் சொல்லவும் நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் மண்டைன் மேன் பார்க்க வீக்கா தெரிஞ்சாலும் அவனோட கண்ணில் ஒரு கான்ஃபிடன்ட் தெரியுது, அவன் ஜெயிப்பானு எனக்கு தோணுது, கன்ஃபார்மா தரலன்னு சொல்லவும் ஸ்வாட்ஸை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா நீங்க சொல்ற அந்த மண்டைன் மேன் கண்ணில் தெரியுற கான்ஃபிடன்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் அப்படின்னு கிண்டலா ஆஷ்பர் சொல்றான். மத்தவங்க மாதிரி நான் இவனை குறைச்ச இட போட போறது இல்ல, இந்த மண்டைன் மேனோட ஸ்ட்ரென்த்தே அவனோட ஸ்பீட் தான், பட் அவனோட ஃபுல் பவர் அவன் யார்கிட்டயோ காமிக்கல, நான் ஜெயிக்கணும்னா அவனோட ஃபாஸ்டா செயல்படணும் அப்படின்னு ஸ்டார்ட்னு சொன்ன அடுத்த செகண்டே செம ஃபாஸ்டா போயிட்டு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. ஆனால் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் டாச் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒரு இடத்துல தடுமாறுவான், எஸ் இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை கட் பண்றா. நம்ம ஹீரோவா பின்னாடி நின்றுட்டு அது ஒரு ஆஃப்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்டா அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் நினைச்சதை விட இவன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான் அப்படின்னா இதுதான் இவனோட உண்மையான ஸ்ட்ரென்த்தா, இதை
யூஸ் பண்றது தவிர்த்து எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு இப்போ அவ ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கா. அவ என்ன பண்றா அப்படின்னு ஐரிஸ் யோசிக்கவும் அவ எதிரியோட அட்டாக்க கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கா. ஏன்னா அதை தவிர்த்து அவளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு ஆஷ் பர்ப் சொல்றான். நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரியே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போறா. ஆனா கரெக்டான டைமிங்ல நம்ம ஹீரோ ஸ்டாப் ஆகி ஜஸ்ட் மிஸ் ஆகி அவளை பதிலுக்கு அட்டாக் பண்றான். அவனோட பெர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பேசிங் இவ்வளவு நேரம் அவன் பின்வாங்கிட்டு தான் இருந்திருக்கான் அப்படின்னு ஆண்ட்ரோஸ் இப்ப தோத்து போறா. அவன் கண்ணில் தெரியுற கான்ஃபிடென்ட் உங்க இன்ஸ்டிங் கரெக்ட் தான் போலயே அப்படின்னு ஆஷ் பர்ப் சொல்றான். இந்த மண்டைன் மேன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறான். இதுதான் இவனோட லெவல்னா இன்னும் இவன் ஏன் லெவலில் ரீச் பண்ணல. கண்டிப்பா நான் இவனை வின் பண்ணிடுவேன். ஏன்னா இவன் ஸ்பீட் இருக்கிறவங்களுக்கு இவனோட ஸ்பாட் ஸ்கில் இல்ல. அது ரொம்பவே ஆர்டினரியா தான் இருக்கு. ஆனாலுமே அவன் ஏதோ மறைக்கிறதா எனக்கு தோணுது. எப்படி இருந்தாலும் நாளைக்கு மேட்ச்ல வின் பண்ண போறது நான் தான் அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும் மிட்கார்ட் பிரின்சஸ் கிட்ட இதை நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு ஆஷ் பர்ப் சொல்லிட்டு இந்த மண்டைன் மேன் இவன் யாருன்னு தெரியல, நமக்கு பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவனோட பேக்ரவுண்ட விசாரி, அண்டர்வேர்ல்ட்ல இருந்து நமக்கு பிரச்சனையா வர அசசினா கூட இருக்கலாம் அப்படின்னு ஆஷ் பர்ப் சொல்லவும் ஒருவேளை ஷேடோ கார்டனா இருந்தான் கூட இருக்கவே கேட்கவும் ஷேடோ கார்டன் இந்த மாதிரி சின்ன மேட்ச்ல இன்வால்வ் ஆவாங்கன்னு எனக்கு தோணல. அது போக இவன் ஒரு ஆம்பளை மண்டைன் மேன், இவன் நமக்கு பிரச்சனை அப்படின்னு ஆஷ் பர்ப் யோசிக்கிறான். ஹே மண்டைன், நான் உன்னை ஃபர்ஸ்ட் குறைச்சடை போட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் ரொம்ப வீக்குங்கிறத எனக்கு புரிய வச்சிட்டேன் அப்படின்னு வா சொல்லவும் ஃபர்ஸ்ட் டைமா நான் என் ஷேக்கிள்ஸை கழட்டி இருக்கேன். ஸோ அந்த லெவலுக்கு நீ ஸ்ட்ராங்குங்கிறத நினைச்சு பெருமைப்படு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவோம். உண்மையிலேயே நீ யாரு, எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கன்னு வா கேட்கவும் நான் ஒரு முட்டாள், பவருக்காக எல்லாத்தையும் இழந்தவன் அப்படின்னு அவன் சொல்லவும் நாளைக்கு மேட்ச் முடிஞ்ச அப்புறம் கேட் கிட்ட வெயிட் பண்றேன். நீ வாரியா, என்னோட கிங்டம்ல என் பவரை யூஸ் பண்ணி உனக்கு ஏத்த ஒரு போஸ்டிங்கை வாங்கி தரேன் அப்படின்னு வா சொல்லவும் அந்த வேர்ல்டு எனக்கு ரொம்பவே பிரைட்டானது அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். நான் உனக்காக கேட் கிட்ட காத்துட்டு இருப்பேன், மனசு மாறினா வா அப்படின்னு வா சொல்றா. கடன் வாங்கி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு நிறைய காசை இழந்ததுனால அவனை இழுத்துட்டு போறாங்க. பிரின்சஸ் ஐரிஸோட மேட்ச்ல அந்த கிரவுண்டியா வா துண்டாக்குறா. என்னாலும் சரி எப்பவும் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு ஐரிஸ் நினைக்கிறா. அப்ப பேட்ரிக்ஸ் அங்க நிக்கிறத பாக்குறா. பேட்ரிக்ஸ் அங்க இருந்து கிளம்பப்போ லேடி பேட்ரிக்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐரிஸ் அவளை ஃபாலோ பண்ணி போறா. நீ யாருன்னு பேட்ரிக்ஸ் கேட்கவும் நான் தான் இந்த கிங்டமோட பிரின்சஸ் ஐரிஸ் அப்படின்னு சொல்லவோ பன் வேணுமான்னு கேட்கறா. வேண்டாம் அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. ஓகே அப்படின்னு பேட்ரிக்ஸ் அதை எடுத்து சாப்பிடுறா. இன்னைக்கு மேட்சை நான் செமையா என்ஜாய் பண்ணேன். நாளைக்கு தான் என்னோட மெயின் ஈவெண்டே இருக்குது. பிரின்சஸ் ஐரிஸை தோக்கடிச்ச அப்புறமா யார் இந்த மண்டைன் மேன் ஊரே தேடிட்டு இருப்பாங்க. ஆனா நான் எங்க தேடியோ கிடைக்க மாட்டேன். ஒரு ஷேடோவே என்ட்ரன்ஸ் கொடுத்து டார்க் ஷேடோவே நைட்டா ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா மேட்சை என்ஜாய் பண்ணியான்னு கேட்கவோ ஓ சூப்பரா என்ஜாய் பண்ணனே நம்ம ஹீரோ சொல்றான். மத்தவங்க மேட்சை என்ஜாய் பண்றான், ஆனா ஏன் மேட்சை என்ஜாய் பண்ணல அப்படிதானு கேட்கவோ போச்சு நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓரியானா இப்ப அவளோட காஸ்டியூம் எல்லாம் மாத்திக்கிட்டு நம்ம ஹீரோ செட் கொடுத்து அந்த பர்கரோட பேப்பரை ஞாபகார்த்தமா வச்சிருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி ஓரியானா அவங்க அப்பா கிட்ட பேச போனதே நம்ம ஹீரோவான சிட்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் அதுக்குள்ளதான் அந்த ஆஷ்பர்னால நிறைய பிரச்சனை எல்லாம் வந்து ஓரியானா ஓடிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவனோட பவர் அவளுக்கு கொடுத்துருக்கான். பிரின்சஸ் ரோஸ் ஓரியானா சும்மாவே வேற லெவல்ல ஃபைட் பண்ணுவா. இப்ப நம்ம ஹீரோ வர ஹெல்ப் பண்ணிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.